இன்றைக்கி நம்ம டியூஸ்டே சீரீஸ் நம்ம ஒரு ஸ்பெஷல் செட்டிநாடு சிக்கன் கறி தான் அம்மியில் அரைச்சி வச்ச மசாலா வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4-5 வத்தல், அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா 2-3 கிராம்பு, இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ஒரு பே லீஃப், இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வறுக்க போகிறோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம நார்மலாக வறுக்கிற மாதிரி வறுப்போம். லைட்டாக வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கணும், இது நல்லா ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நான் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நீங்கள் நார்மலாக மிக்ஸி ஜாரில் அரைக்கிறனா கூட அதிலே வச்சு அரைச்சிக்கலாம். அம்மியில் வச்சு அரைச்சா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வத்தல் காம்பு எல்லாத்தையுமே பிச்சுட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த விதை எல்லாமே உருண்டு ஓடிடக்கூடாது, மல்லி விதை எல்லாமே. ஸோ என்ன செய்யணும், மெதுவாக ஃபஸ்ட்டு உருட்டி அது எல்லாத்தையுமே நம்ம உடச்சி எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடலாம். நம்ம பொரியலுக்கு கூட்டுக்கெலாம் வைக்கிற மாதிரி பரபரன்னு அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வலுவல்னே அரைச்சிடணும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. இப்போ நம்ம நார்மலாக செட்டிநாடு சமையல் அப்படின்னாலே மசாலா தான் அதில் ஃபேமஸ்ஸு. இந்த ஃபேமஸான மசாலாவை அம்மியில் அரைச்சி செய்யும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக முடிஞ்சால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் மசாலா எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சு அதை ஹீட் பண்ணிக்க போகிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வத்தல் போட்டிருக்கேன், வத்தல் தாளிக்கிறதுக்காக. அடுத்ததாக நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லை, நிறைய இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கிரேவி நல்லா நமக்கு நிறைய வரும். ஸோ உங்களுக்கு வெங்காயம் கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் போட்டு அது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு அதை கிளறி விட்டுக்கோங்க. வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நார்மல் சைஸ்னால் 3 வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா 2 வச்சுக்கோங்க. அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி நமக்கு நல்லா வதங்கணும், அதாவது வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வதங்க விட போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை அதோட சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம அரைக்கும் போது உள்ள தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை கொதிக்க விட்டுற வேண்டியதான். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிரேவி நல்லா வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு திக்காக தான் கிரேவி வேணும் அப்படின்னா இந்த தண்ணியே போதும், அப்படியே மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது கொதிக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு மசாலா எல்லாமே சிக்கனில் ஏறி இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சிக்கன் நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இதே மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மல்லிச்செடிலாம் தூவி சிக்கனை அரைக்கிற வேண்டிதான். நல்ல சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி, தோசை, மெயினாக சாதத்தோடு நல்லா சூட்டாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.